மூன்றாவது வாரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் அடிமைக்கு தந்த சிலாக்கியத்துக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பளித்த போதகருக்கும் பெரியவர்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2014 வருஷத்தில் இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. 2013 வருஷத்தில் நான் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தேன், அநேக காரியங்களுக்காக வாஞ்சித்தேன். ஆனால் அது இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த 2014 வருஷத்தில் அது எல்லாம் தேவன் இந்த புதிய வருஷத்தில் வாய்க்க பண்ணுவாராக. இந்த 2014 வருஷம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய இதயத்தை, புதிய அபிஷேகத்தை நிறைவாய் கட்டளையிடுவாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 27 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, மோசே மூலமாக கர்த்தர் ஆரோனிடத்தில் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்கிறார். அது சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமத்தை கூறவே கடவர்கள், அப்போது நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த நாளிலும் அந்த கர்த்தருடைய நாமத்தை பற்றி சில காரியங்களை நாம் ஆராய்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வரும். பாருங்கள், ஒருத்தருடைய நாமம் என்று சொல்லும்போது நாமமும் அவரும் வேற வேற இல்லை. கர்த்தருக்கும் கர்த்தருடைய நாமமும் இரண்டும் ஒன்றே. இயேசுவும் இயேசுவின் நாமமும் ஒன்றே இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், தம்பி நீ அங்கே போ, நான் சொன்னேன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த காரியத்தை கேளுன்னு சொல்லும்போது அங்கே போகக்கூடிய தம்பி என்ன சொல்கிறான், ஆல்வின் அங்கிள் இதை சொன்னாங்க. அப்போ ஆல்வினுடைய அந்த பேரும் ஒன்றே இல்லையா? அப்போ இயேசுவும் இயேசுவின் நாமமும் ஒன்றே இல்லையா? இந்த கால வேளையில் அதை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் தாமே இந்த நாளில் அந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாம். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോ, ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നു നീ, എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നു നീ, എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി,
यत्रतोलमेव वत्सहायिषु. இயேசு நாமத்தில் பிதாவே. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், அநேக நேரங்களை ஆகார போல நம்ம வனாந்திரத்தில் எங்கே திரும்புவது என்று தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் யாக்கோபை போல பெற்றோர்களால் நீ போய் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்து சொல்லும்போது வனாந்திரத்தில் அலைந்து தெரியும் போது ஒரு ஜீவனுள்ள தேவன் மற்றவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் அந்த இயேசுங்கிற நாம நம்மை கைவிடாதபடி நம்ம எந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தர அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிற தேவன் இந்த நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. பாருங்கள், நம்ம பார்த்தோம் இயேசுவின் நாமம்னு சொல்லும்போது இட் இஸ் அன்கம்பேரபிள் நாம். அதுக்கு இணையான நாமமே ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் என்னென்ன நாமங்கள் சொல்லப்பட்டாதோ அந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த இயேசுங்கிற நாமம் அவ்வளோ வல்லமை உள்ள நாமம். பாருங்கள், நான் சொன்னேன் ஒரு ஆளும் அவர் ஒரு நாமம்னு சொல்லும்போது பாருங்கள், அதுக்குள்ளே அவருடைய பெயர், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆழ்த்தத்துவம், அவருடைய குணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது இல்லையா? இயேசுன்னு சொல்லும்போது இயேசுனுடைய நாமத்தில் அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய குணங்கள், அவருடைய ஆழ்த்தத்துவம் எல்லாம் அதற்குள்ளே, அவருடைய மகிமை எல்லாமே அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆளை பற்றி ஒரு பேரை சொல்லும்போது அவரை பற்றி நம்ம பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளலாம். இப்போ சமீபத்தில் மரித்து போன ஏரியல் ஷாரோன், அவரை பற்றி நம்ம சொல்லும்போது பாருங்கள், அவர் சாதாரண 19 வயசில் வெறும் சாதாரண ஒரு சோல்ஜராக இஸ்ரவேல் ஆர்மியில் ஜாயின் பண்ண அவர் அது முடிக்கும்போது ஒரு மேஜர் ஜெனரலாக அவர் தன் வாழ்க்கையை முடித்தார். அவரை பற்றி சொல்லும்போது பாருங்கள், அவருடைய பேரை சொல்லும்போது அவருடைய சரித்திரம் முழுவதும் நம்ம மனசுக்குள்ளே ஓடி வருகிறது. நான் காலேஜ் டேஸில் இருக்கும்போது யும் கபூர், அந்த பழைய ஆட்கள் அதற்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யும் கபூர்னு சொல்லக்கூடிய அந்த யுத்தம் 1973 நடந்தது. 7 நாள் நடந்த அந்த யுத்தம் ஒரே டைமில் அந்த டே ஆஃப் அட்டானமெண்ட் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அந்த பரிசுத்தத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில், ஒரு பக்கத்தில் எகிப்து, இன்னொரு பக்கத்தில் சிரியா, இந்த பக்கத்தில் இருந்து ஜோர்டான், லெபனான், ஈராக், குவைத், எல்லாரும் ஒரே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கி வந்துட்டாங்க. 3 நாள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்துட்டாங்க. இஸ்ரவேல் உள்ளுக்கு அந்த ஹோலான் ஹைஸ் எல்லாம் தாண்டி இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது அந்த சமயத்தில் அந்த ஏரியல் ஷாரோன் அவரும் அவருடைய பெட்டாலியனும் எல்லாரும் ஆர்மி டேங்க்லேயும் அங்கங்கே போயிட்டுருக்கும்போது அவரும் அவருக்கு டீமும் 30 பேர் அந்த சூயஸ் கானில் தாண்டி சாதாரண ஒரு காரில் போயிட்டாங்க. அதனால் யாரும் அதை சீரியஸாக எடுக்கல. போய் அங்கே வரைக்கும் எய்த்து அந்த லாஸ்ட்டு ஒயிட் நைல்னு சொல்லக்கூடிய அங்கே போய் அங்கே அந்த சரித்திரத்தை சரியாக வாசித்தீங்கன்னா அவங்க சூடான் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே போய் இந்த ஆர்மிக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால் முதல்ல வந்தவங்க அந்த 3 நாள் ரொம்ப வேகமாக உள்ளுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 4 நாள் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரேடியாக அவங்கள புஷ் பண்ணி அவங்க எவ்வளோ தூரம் வந்தாங்களோ அதுக்கு 2 மடங்காக பின்னால் தள்ளி அந்த வாரை மிகவும் நேர்த்தியாக ஜெயமாக முடித்தாங்க. அந்த ஏரியல் ஷாரோனை சொல்லும்போது அந்த அமெரிக்கன் மிலிட்ரி அகாடமியில் இவருடைய டெக்னிக்ஸ் எல்லாம் பாடமாக வச்சுருக்காங்களாம். சாதாரண அது முக்கியமாக சின்ன பிள்ளைகள் யங் வாலிப பிள்ளைகளுக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹி வாஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு தலைவர். வெறும் ஆர்டினரி சோல்ஜராக சேர்ந்து கடைசியில் மேஜர் ஜெனரலாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்த அவர் மரித்தார். இப்போ தான் மரித்தார். அவர் அந்த 3 அவருக்கு வயத்தில் 3 புல்லட் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்துன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி சொல்லும்போது பாருங்கள், வெரி அக்ரஸிவ் அண்ட் ஃபாஸ்ட் அட்டாக்கர்னு. அவ்வளோ பெரிய ரொம்ப சாதாரண மனுஷன், அவ்வளோ பெரிய இதாக அவர் மாறதுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் பாருங்கள், அவருக்கு பேரை சொன்னால் இந்த அரபுகளுக்கெல்லாம் வயத்தில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குது. ஏரியல் ஷாரோன்னு சொன்னால் அவங்க ரீசெண்டாக அவங்க சொல்லும்போது அவ்வளோ மோசமாக அந்த பேப்பர்லலாம் அவரை பற்றி போட்டிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஹீ இஸ் எ ஹீரோ இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மோசே தயான் இவரெல்லாம் எனக்கு பெரிய ஹீரோக்கள். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு யார் ஹீரோன்னா கம்ப்யூட்டர் தான் சொல்கிறாங்க இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தலைவர்களுடைய பயோகிராஃபியில் நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி இயேசுங்கிற நாமம் நமக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆனால் அநேகருக்கு அந்த நாமத்தை கேட்டால் பாருங்கள் எரிச்சல் படுறாங்க இல்லை, கோபப்படுறாங்க. ஆனால் நமக்கு அந்த இயேசுவின் நாமன்னு சொல்கிறது
பெரிய ஆசீர்வாதம் தருகிறது. அதில் என்ன விசேஷம், இயேசுவின் நாமத்தில் என்ன விசேஷம், நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், கிறிஸ்துவின் சகல அதிகாரமும் சகல வல்லமையும் அந்த நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய நாமமும் மிகவும் மிக உன்னதமானது. பிலிப்பியர் 2:9-11 வாசிங்க. ஆதலால் பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, அந்த இயேசு நாமம்னு சொல்லும்போது பாருங்க, அது என்னது? வானோர், பூதலத்தோர், பூமிக்கு கீழானோர் எல்லாரும் முடங்கும்படியான எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நாமம். அதே மாதிரி எபிரேயர் 1:4 வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். பாருங்க, தேவதூதர்களை பார்க்கிலும் விசேஷித்த நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்குகிற ஒரு நாமம் இல்லையா? அப்போ அந்த நாமத்தை குறித்து நம்ம அந்த புத்தி அறிவினால் நம்ம அறிவதில்லை. நம்ம உள்ளான மனிதனில் அவருடைய இயேசுவின் நாமத்தை நம்ம தியானிக்கும் போது பாருங்கள், இயேசுவை நாமத்தை தியானிக்கும் போதுன்னு சொல்லும்போது இயேசுவையே நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருடைய ஒவ்வொரு நாமத்தையும் தியானிக்கும் போது கர்த்தரையே நம்ம தியானிக்கிறோம். அவ்வளோ நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிறது. இட் வில் சேஞ்ச் ஆல் த சிச்சுவேஷன், இட் வில் சேஞ்ச் ஆல் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அவருடைய நாமத்தை தியானிக்க அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்த நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தூர போய்விடுகிறது. ஃப்ரம் டார்க்னஸ் என்ன மாறுகிறது? அது லைட்டாக வெளிச்சமாக மாறுகிறது. பாண்டேஜ் கட்டுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய நாமத்தை தியானிக்க அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கடந்து வருகிறது. அது மாத்திரம் இல்லை, வியாதியோடு இருப்பவர்கள் தியானிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பலகீனம் நம்மளை விட்டு கடந்து போகிறதாக காணப்படுகிறது. when we honor Jesus, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது யார் கடந்து வருகிறா? எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்து கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கடந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகளும் பலகீனங்களும் வியாதிகளும் மாறி போகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதிசயங்களும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையிலே ஆரம்பிக்க தொடங்கி விடுகிறது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இது ஒன்றா எப்பெல்லாம் நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, எப்பெல்லாம் தேவநாமத்தை அதிகமாக சிந்திக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவநாமத்தை அதிகமாக உயர்த்துகிறோமோ அப்போதெல்லாம் என்ன நடக்கிறது? அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறாரோ அவர் கடந்து வரும்போது இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். பலகீனமாக இருப்பவர்கள் அந்த பலகீனங்கள் அவர்களை போயிட்டு போகிறது. ஒருவேளை சில பலகீனங்கள் பாரம்பரியமாகவோ அல்லது வந்திருக்குமானால் அது என்ன செய்கிறது? நம்மளை அழித்து போடவில்லை. நம்ம பலகீனத்தில் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. நம்ம அழிந்து போகாதபடிக்கு அந்த கிருபை நம்மளை தாங்குகிறதாக இருக்கிறது. பாருங்க, இந்த உண்மையை தாவீது மிக நன்றாக அறிந்திருந்தனால அவன் எல்லா நேரத்திலும் என்ன செய்கிறான்? அவன் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். சமீபத்தில் ஒரு சாட்சியை வாசிக்கும் போது அந்த சாட்சியில் கூட அவங்க அன்னைக்கு தேவநாமத்தை பற்றி அவங்க பைபிள் ஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த டாபிக் வந்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த முதல் வசனம் மாத்திரம். அப்போ அதை எடுத்த ஒரு சகோதரன், அவனுக்கு 2 வருஷமாக கழுத்தை திருப்ப முடியாமல் இருந்திருக்குதான். வலது பக்கம் திரும்பணும்னா அவர் மொத்தமாக திரும்பணும், இடது பக்கம் திரும்பினாலும் அவர் மொத்தமாக திரும்பணும். அப்படி கழுத்தை திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு அவர் இந்த வசனத்தை தியானித்து கொண்டு பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்த இந்த வசனத்தை, அந்த ஒரு வசனம் மாத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், இதையே அவர் மனசுக்குள்ளே தியானித்து கொண்டே போனாராம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி திரும்ப அவர் அந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சு 40 நிமிஷமும் அவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது 40 நிமிஷமும் அதையே திரும்ப
ஓ என் ஆண்டவர் அந்த வானத்தையும் பூமியும் தன்னுடைய ஒரு வார்த்தையினால் உருவாக்கின அவ்வளோ பெரிய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர். நான் அவருக்கு அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கனால என் வாழ்க்கையிலே தாட்சியே இல்லையாமே, அது உண்மைன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப அதையே தியானித்து கொண்டு போனாராம். வீட்டுக்குள்ளே போனவர் எல்லாம் மறந்துட்டார், ப்ரஷ் விளக்கியிருக்காரு, எல்லாம் செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோசித்தார், எனக்கு தலை அங்கேயும் இங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் ஓகே ஆகிட்டு பாருங்கள். அப்போ அதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தியானிக்கும் போது, அவரை நம்ம தியானிக்கும் போது அந்த நாமத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் நம்ம உட்குள்ள கடந்து வருகிறது. இது நம்ம மூல அறிவுக்கு போனால் அது பெரிய பிரயோஜனம் தெரியாது. நம்ம உள்ளான மனிதனில் அது கடந்து வரும்போது பாருங்கள், நம்ம வாழ்க்கையே அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறுகிறது. இது தாவீது ராஜா மிகவும் நன்றாக அறிந்திருந்தான் பாருங்கள். 1000 எதிரிகளை அவன் வாழ்க்கையில் சந்தித்தவன். சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்து இஸ்ரவேலின் அதிபதியாக மாறி 40 வருஷம் அவன் நீதியாக ஆட்சி செய்து அவனுடைய பீரியட் தான் அந்த கோல்டன் பீரியட் என்று இப்பவும் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்தில் அவனுக்கு ஸ்டாரை தான் வைத்திருக்காங்க, ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று அவனுக்கு அந்த இஸ்ரேல் கொடியில் அவனுடைய ஸ்டார் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், எனக்கு ஒரு சின்ன கோழியை கூட கிழிக்க முடியாது, அவன் சிங்கத்தையும் கரடியெல்லாம் ஒரு மனுஷனா வெறும் கை வச்சு கிழிச்சிருக்கான். அவன் என்னது அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஆண்டவருடைய நாமத்தை அவன் துதிக்க ஆண்டவருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்த அது அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த 1 சாமுவேல் 17:45 நிறைய தடவை அந்த வசனத்தை பார்த்துருக்கோம். அந்த ஒரு தடவை அந்த இதை வாசிங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, அவன் அது எல்லாம் நிறைய தடவை தியானித்த காரியம்தான். அவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வரும்போது தாவீது ராஜா எதனோடு வந்தான்? அவனுடைய ஆயுதம் என்ன? நம்ம அநேக நேரங்களில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் சொல்லுவாங்க, அவனுக்கு ஈட்டி இருந்தது, கேடயம் இருந்தது, பட்டயம் இருந்தது, தாவீது கையில் கூழாங்கல்லும் இது இருந்ததுன்னு அந்த 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 இது சுற்றி அடிக்கக்கூடியது, அது என்னடே கவன் அது இருந்ததுன்னு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அவனுடைய ஆயுதம் என்னது? என்ன அழகா அவன் சொல்கிறான் பாருங்க, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். அந்த நாமந்தான் அவனுக்கு ஆயுதம். அந்த நாமத்தை அவன் பிடித்து கொண்டதுனால பாருங்க, ஈஸியாக தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணினதாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த இயேசுவின் நாமம் அவ்வளவு வல்லமை உள்ள நாமமாக காணப்படுகிறது. அப்போ இந்த நாளிலும் பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நிறைய யெகோவா ஈரே, தேவனே நம்மளுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வார். ஆபிரகாம் சொன்னதில்லை, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதே மாதிரி யெகோவா நிசின்னு சொல்லும்போது தேவனே எனக்கு வெற்றி கொடி. நான் ஒரு முதல்ல ஜோ டெலிவரி யாருக்கும் தெரியும், இதுவரை நான் யார்ட்டையும் சொல்லிட்டு இல்லை. ஜோ ஒருக்கா சின்ன பிள்ளை பேட்டியப்பன் சின்ன பிள்ளை ஜோ டெலிவரிக்காக இவ காத்திருக்கும்போது ஒருக்கா வீட்டில் நைட்டில் மீன் குழம்பு, நல்ல நெய் மீன் குழம்பு சாப்பிடும்போது பாருங்கள், ஒரு பெரிய முள்ளு தொண்டைக்குள்ளே சொக்கிட்டுனா என்ன இவள்கிட்ட சொல்லலான்னா இவ அப்போ நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால இவள்கிட்ட சொல்லுக்கும் பாயம், வெளியே சொல்லுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல, துப்புனா ரத்தமாக வருது. அப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நான் மனசுக்குள்ளே ராத்திரி 12 மணிக்கு பிறகு நான் இப்போ மனசுக்குள்ளே இயேசுவே துப்புனா ரத்தமாக வருது, விழுங்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, நல்ல பெரிய முழு தொண்டையில் போய் சிக்கிட்டு. அப்போ நான் மனசுக்குள்ளே ஆண்டவரே இயேசுவே இப்போ என்ன செய்யுது? ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது, அப்போ வண்டியும் கிடையாது, ரொம்ப தூரம். என்னதுன்னு சொல்லும்போது இயேசுன்னு சொல்லிட்டு அப்படியே உறங்கிட்டேன். காலை எழுதி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் ஒரு நய பைசா செலவு இல்லாமல் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சுகமாக என்னை பாதுகாத்து கொண்டார். அப்போ இயேசுவின் அதில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இயேசுவின் நாமத்தை நம்ம கூப்பிடும்போது பாருங்கள், எங்கேருந்தோ ஒரு அற்புதம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நாளிலும் அந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 வசனம் வாசிங்க, 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். சிருஷ்டி கர்த்தர் ஏலோஹீம், பழைய ஏற்பாட்டில் ஏலோஹீம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீஸ் த கிரியேட்டர், அவர் சிருஷ்டிக்கிறவர், சிருஷ்டி கர்த்தர் இல்லையா? நமக்கு இப்போ ஒரு
டீ போடணுன்னா என்ன வேணும்? சீனி வேணும், டீ தூள் வேணும், தண்ணி வேணும், ஸ்பூனு வேணும், நல்லா டீ போடக்கூடிய ஒரு சகோதரனும் வேணும் இல்லையா? இவங்க இவ்வளோ பேர் இருந்தால் தான் நமக்கு ஒரு டீ கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் இல்லையா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், அநேக சகோதரிகள் புதிய ஆசீர்வாதங்களுக்காக, முக்கியமாக திருமணமான நிறைய சகோதரிகள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு. இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை அறிகிற நீங்கள், அந்த ஏலோஹீம் அவர் சிருஷ்டிகர்த்தர், ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர்ங்கிற அந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நீங்கள் தியானிக்க 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 பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டி நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் மனோஜ்னு சொல்லி, நம்ம அந்த பழைய சர்ச்சில் இருக்கும்போது, பழைய ஆட்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் மனோஜ்னு, இங்கிலீஷும் தமிழும் கலந்து ஒரு வித்தியாசமாக பேசுவார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது அவருடைய சாட்சியை நம்ம சபையில் அவர் சொன்னார். அவருக்கு மனைவிக்கு டெலிவரி சமயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தனால அவங்க யூட்ரஸ் ரொம்ப சேதப்பட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இனிமேல் குழந்தை உங்களுக்கு உண்டாகாது என்று சொல்லி அந்த சகோதரிக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவருடைய மனசுல எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவர், அந்த ஒரு பிறவி குருடனுக்குடைய அந்த சம்பவத்தை அவர் எடுத்து தியானிக்கும் போது, பிறவி குருடனுக்கு கண் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சேற்றில் எச்சியை துப்பி அவர் என்ன செய்கிறாரு? அந்த 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 சேற்றை எடுத்து அவன் கண்களில் பூசி சீலவான் களத்தில் போய் கழுவு என்று சொல்கிறான். அவன் போய் அங்கே கழுவுறான், அவனுக்கு பார்வை கிடைக்கிறது. அப்போ இதில் உள்ள ரகசியம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி அவர் தியானிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியம், ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் பிறக்கும்போது கண் இல்லாமல் பிறந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இயேசுங்கிற நாமத்தை உடைய அந்த பூமியில் அவர் ஜீவித்த நாட்களில் அந்த கிருபையுள்ள தேவன் என்ன செய்தார்? அந்த புதிதாக ஒரு கண்ணை அவருக்கு சிருஷ்டித்தார் சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்ச உடனே ஆண்டவர் உடனே அவருக்கு அன்னையிலேருந்து அவருக்கு ஜெபம் என்னமா, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு முன்னால் நிறைய மண் இருக்குது, நீங்கள் இங்கே எல்லாம் துப்புங்க ஆண்டவர், இங்கே எல்லாம் துப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் என் மனைவிக்கு பூசுறேன்னு சொல்லி அப்படியே அவர் ஜெபம் பண்ணி பாருங்கள். இங்கே வரும்போது அவருக்கு 2 பிள்ளைகள். எப்படி? மருத்துவத்துக்கு இது அதிசயம், மருத்துவத்தால் முடியாது என்று சொன்னது தேவனால் கூடும் இல்லையா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவின் நாமம்னு சொல்லியது வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். அந்த ஒரு பாடலை பாடுவோமா? தயவு செய்து ஒரு ஜெபமாக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், புதிய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த பாடல் நடக்கக்கூடிய நேரங்களில் தயவுசெய்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கண்களை மூடிக்கொண்டு, ஆண்டவரே நீ சிருஷ்டி கர்த்தர், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால எல்லாம் ஆகும். இந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே, உம்மாலே கூடும் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமம் இணையில்லா நாமங்கிற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றிலந்தாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றிலந்தாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எனக்கு அன்பான
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் தயவுசெய்து ஒரு நிமிடம் கண்களை மூடி, நான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உமது வார்த்தை தெளிவாக சொல்கிறது, நீ சிருஷ்டி கர்த்தர் என்று. இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒருவேளை நான் புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறேன், என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கேன் ஆண்டவரே. என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று எத்தனையோ நாட்களாக காத்திருந்து வந்ததெல்லாம் இது போய்விட்டது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, வார்த்தையின்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஏசப்பா, எங்களுக்கு இறங்கும். இயேசுங்கிற வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் எல்லாரும் சபையாக இணைந்து வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து வருகிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் அவர்கள் என்ன இதயத்தின் வாஞ்சைகளோடு காத்திருக்க இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவற்றை யாவற்றையும் தான் இதில் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தா நான் பரலோகத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஜீவனுள்ள தேவன் உம்மது வார்த்தையின்படி அவர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் பரலோகத்தில் சேங்ஷன் பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தோப்பனே, வாஞ்சையோடு காத்திருக்கக்கூடிய காரியங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு திருமண காரியங்கள், குடும்பத்தில் ஒரு புதிய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஆய்ச்சேபிக்கிறோம். பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்கள் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமது கிருபையின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் செய்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. அதை நாங்கள் வருங்காலங்கள் எங்கள் கண்களால் காண போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இயேசப்பா இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க, மல்கியா 3:15 வாசிங்க. 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குதான். அந்த ஞாபக புஸ்தகம் என்னது? அது கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இல்லை. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறார்களோ அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ஞாபக புஸ்தகம் இல்லை. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்கள், எஸ்ன்னு அடித்தா கேட், CATன்னு அடிக்காங்கன்னு வைங்க,